உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. எலியாவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எலியாவை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. உன் எஜமானர் இன்னைக்கு எடுத்துக்குவாரியா கர்த்தர், நேனே அவர் கூட போயிட்டு இருக்கிறேன்னு. ஆனா எலிசாவோ எனக்கு தெரியும்டா சும்மாறாண்ணா இல்லையா, சும்மாரு அப்படின்னா. கர்த்தர் சொன்ன அவன் நோட்ஸ் எடுத்தான், இவன் வரத்தை எடுத்துட்டான். எலியாவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எலியாவை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. உன் எஜமானர் இன்னைக்கு எடுத்துக்குவாரியா கர்த்தர், நேனே அவர் கூட போயிட்டு இருக்கிறேன்னு. ஆனா எலிசாவோ எனக்கு தெரியும்டா சும்மாறாண்ணா இல்லையா, அப்படியா எனக்கு தெரியாதே அப்படி பேசல. இன்னொரு குரூப் இருக்கா, அப்படியா எனக்கு தெரியாதே இவன் சொல்றான் எல்லாம் தெரியும் சும்மாரு அப்படின்னா. கர்த்தர் சொன்ன அவன் நோட்ஸ் எடுத்தான், இவன் வரத்தை எடுத்துட்டான். மாணவனுக்கும் இருக்கிற உறவு ஒரு பயங்கரமான ஒரு உறவு, ஆத்மார்த்தமான உறவு. அந்த உறவு வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த டார்ச்சை கொண்டு போயிடும். ஆகவே நீங்களும் கூட விதமாக இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் குறைவாக பேசப்படுகிற அந்த விஷயம் வந்து லீடர்ஷிப் மேலே இருக்கிற அந்த 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 கனெக்ஷன் பிட்வீன் த லீடர் அண்ட் த பிலீவர், அதை பற்றி ரொம்ப பேசுகிறதே கிடையாது. அதனால தான் ஊழியங்கள் உடைந்து 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 போயிட்டே இருக்கு. ஆனால் இந்த விஷயங்கள் பேசப்படுமே ஆனால் தலைமைத்துவத்தில் இருக்கிற அபிஷேகம் டபுள் த ஃபோல்டாக போயிட்டே இருக்கும். 2 மடங்காக பெருகிட்டு இருந்திருக்கும். ஆனால் வந்து சமுதாயம் அதை பார்க்க கொடுத்து வைக்கவில்லை. ஆனால் இந்த கால சமுதாயம் அதை பார்க்கும், நாம் எல்லோரும் அதை பார்ப்போம். தலைமைத்துவத்தின் அபிஷேகம் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களாக இருந்துங்க நீங்கள். சதன சொல்லி வந்து நல்லா யாரை கேட்டாலும் நல்லா பிளஸ் பண்ணுங்க. ஆமென். யாரை குறித்து யார் பேசினாலும், நேற்று வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து என்கிட்ட வந்து ரூலியக்காரை பற்றி அப்படியே மெதுவாக எடுத்துடுவாங்க. அம்மா, அவர்கள் இருவருடைய சங்காரத்தை அறிந்தவன், ஒன்று நீ இன்னொன்று நானாயிருவேன், பாதியிலே நிப்பாட்டு. ஆனாலும் அந்த கொடுக்கப்பட்ட அந்த 1 நிமிடம் கேப் இருக்குன்னு, அந்த கேப்புக்குள்ளே கடற்கடன்னு அந்த ஒன்று சொல்லிடணும் அப்படின்னு நான் சொன்னதை மீறி வாயில் வரும்போது நான் அப்போ தான் உணர்றேன், அது ஒரு ஆவி. தட் இஸ் அ ஸ்பிரிட். நான் சொல்கிறேனே, தட்ஸ் அ ஸ்பிரிட். ஏன்னா வேண்டாம் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லும்போது விடுங்க சார் கேளுங்க சார் அப்படின்னு வரேன். நான் சொன்னேன், ஒரு ஊழியரை பற்றி என்னிடத்தில் பேசாதிருங்கள், இந்த இடம் ஆசீர்வாதமான இடம். ஏனென்றால் அது எனக்கும் சேர்ந்து வந்துடும். ஆமென் சொல்லுவோம். ஸோ நான் அதை நம்புகிறேன், அதை விசுவாசிக்கிறேன். நமக்கு கற்பித்தவர்களை அது வந்து நமக்கு ஆசீர்வாதம். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான். எனக்கு வந்து கிடைத்த ஆசீர்வாதங்கள் பெரிய ஆசீர்வாதம். நான் உயிரை கொடுக்குற மாதிரி தம்பியுடையான் படைக்கு அஞ்சான். தமிழ்நாட்டிலே நான் அடிச்சு சொல்வேன், இந்த அளவு அட்டாச்சான பசங்க எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. என்ன ஆண்டவர் என்றேன், மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான்னாரு. நான் என்னெல்லாம் 90ல் செஞ்சனோ அதெல்லாம் இன்னைக்கு பசங்க வீட்டில் கேட்குறேன். எங்கள் வீட்டில் எங்கள் லீடரை பற்றி பேசுகிறேன். அவன் மேலே இல்லாமல் இருந்துட்டு ஒன்றையும் அவன் படிப்பை கருத்து நிறுத்துறீங்களா இல்லையா? வீட்டில் சவுண்டு வரக்கூடாது ஊழியரை பற்றி பேசுகிறேன். அது வரைக்கும் அமைதியாக இருப்பேன், அதை பேச விட மாட்டேன். இன்னைக்கு என்னங்க உங்களை பற்றி ஒரு வார்த்தை பேச விட மாட்டேன்னா பேரண்ட்ஸ் சொல்லும்போது எனக்கு அப்படியே எனக்கு பழச ஃப்ளாஷ்பேக்காக தெரியுது. நான் என் தலைமைத்துவத்தை எந்த அளவு மதிக்கிறேனோ, எந்த அளவு அந்தரங்கத்தில் நான் கனம் பண்ணுகிறேனோ, நேசிக்கிறேனோ, போர்வை எடுத்து மூடுகிறேனோ, நோவாவின் நிர்வாணத்தை மூடினான் அவன் குமாரன். அந்த அளவு உங்களுக்கு வருகிற பிள்ளைகள் உங்களை கனம் பண்ணுவார்கள், உங்களை நேசிப்பார்கள், உங்களை கௌரவிப்பார்கள்.
அது உங்களுக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் சொந்த பிள்ளையாக இருக்கலாம். நம்ம எதை விதைச்சோமோ அதை நம்ம பிள்ளைகிட்ட என்ன செய்வோம்? அறுப்போம். நான் பாசிட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த அந்த அட்டாச்சான ஸ்டூடெண்ட்ஸை நான் பெற்றிருப்பது மிகுந்த சந்தோஷம். நீங்கள் கௌரவத்தை கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. தினமும் ஒரு தீக்குச்சி. தின தியான மாத இதழ். வேதம் முழுவதற்கும் விளக்க உரை படிக்க விருப்பமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பக்கம் பக்கமாய், வசனம் வசனமாய், தேவ வார்த்தையை தேனித்தேனாய் சுவைக்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏன் சொல்கிறது? இதன் அர்த்தம் என்ன? இதிலிருந்து தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாத வாய்க்கால் என்ன என்கிற ஏராளமான கோணங்களில் வேத புத்தக விளக்கத்தை வீட்டிலிருந்தபடியே விளங்கிக் கொள்ள, அணைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனலாக்கி எழுப்ப, தினமும் ஒரு தீக்குச்சி. இது ஒரு தின தியான மாத இதழ். இதை புத்தகமாகவோ மின்னஞ்சலாகவோ பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 87 60 60 90 20.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.